பாடல் புத்தகத்திலே 61வது பாடல். இந்த நாவில் பொது பாடு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் பொது பாடு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன்
ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இறையேற்று நாமத்தில் இந்த சிராம்பூர் தமிழ்ச்சங்கத்தின் 2025-26 ஆண்டின் இந்த அகாடமிக்கு முதலாவது கூடுகைக்கு வந்திருக்கும் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த நாளின் முக்கிய நபர்களை நாம் வரவேற்று முன்பதாக அமர வைப்பது நம்முடைய வழக்கம். ஆகவே நான் பெயர்களை வாசிக்க ஒவ்வொருவராக நீங்கள் முன்பதாக வந்து அமர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு மாலை இடுவதற்காக தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் அதிசயமணி அவர்களை நான் முன்பதாக அழைக்கிறேன். முதலாவதாக அருள் திரு சுனில் பிரசாத் சிங் அவர்களை இரண்டாவதாக திருமதி ஜாய்கல்லா பாண்டியர் அவர்களை என்பதாக சரோபாலின் அவர்களை என்பதாக அழைக்கிறேன். அவர்களை என்பதாக மிஸ்டர் சாம் டெஃபில் அவர்களை என்பதாக அழைக்கிறேன். அடுத்த ஜெரிஸ் ஜோஷுவா, Joshua, Johannes, Mr. Johannes, Mr. Reyes, இப்பொழுது இந்த ஆராதனைக்கு ஆரம்பம் ஜெபம் செய்வதற்காக சகோதரர் கிறிஸ்டியன் ஜெபித்தார்.
நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்கப்படுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி வரணும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேன். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உங்கள் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்றேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். நமக்கு பாவங்களை இருப்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். பிரியமான சகோதரரை, சகோதரிகளை, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியம் நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திரு வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாமைக்கு தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாச தந்தையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் செலவுகளை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை கருத்தை உணர்ந்தவர்களாக இறங்குவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறங்குள்ள பிதாவே, செய்தவரை செய்யாமல் செய்தோம். எங்கள் சுத்தமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாய் மனிதருக்காக வாக்குறுதியின்படியே தட்டுகளை கொள்கையாயும் பாவத்தின் நிமித்தம் செய்து கொள்கிறோம். பிதாவே, எங்கள் பரிசுத்தமானவரே, நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெரிந்து இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் சுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு மேலே செய்யப்படாமல் தீமையிலிருந்து விலக்கிக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இறைவனுடையதே. ஆமென். உடனடியாக வாசிக்கப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 92. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை ஒரு நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் பிள்ளை போல கலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செலுத்தும் போது அது அவர்கள் கண் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறந்து போவார்கள்.
வாசிக்கும்படியாக தெரிவிக்கப்பட்ட திருமறை பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 51ஆம் வசனம் முடிய. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அவனை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அனுப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உன்னுடைய அடியனாகிய நான் போய் இந்த பெலிஸ்தேனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தேனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தேனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை பிடித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வைத்து வெண்கலமான ஒரு சிராவை அவன் தலைமையில் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கலை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். அரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருக்கிறபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளுடைய என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ சந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே என்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான்.
அந்த கல் அவன் நெற்றிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தனின் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். வாசிக்கும்படியாக தங்களுடைய திருமறை பகுதியில் வாசித்தாச்சு. விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசம் பிரமாணமாக அறிக்கையிட்டோம். வானத்தை பூமியை படைத்த सर्वलब्धावादिये हृदय विश्वास करे और योरे कुमारो ये नन्ना नेसिस्वे विश्वास करे और प्रस्तावनाले कनिव्यत மறுபடியுமாக ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம் மத்தியிலே சிறப்பு செய்தியை வழங்குவதற்காக மத்தியில் வந்திருக்கிற அருமை அக்கா சுசனா சர்க்கார் அவர்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். மாத்திரமில்லாமல் இப்பொழுதும் அவர்கள் நமது தமிழ் சங்கத்தின் முதலாம் ஆண்டின் மாணவர்களாக மற்றும் எம்டிஹெச்சின் மாணவியாக கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது சிறப்பு அன்பளிப்பு வந்து தமிழ் சங்கத்தின் சார்பாக அக்கா கொடுத்து வழங்குவோம். முதலாவதாக அருள் சுனில் இரண்டாவதாக தாய்மலாய் அவர்கள்
வழியாக ஒரு கேள்வி இப்பொழுதும் நம் மத்தியிலே இறை செய்தியை வழங்குவதற்காக அன்பு அக்கா அவர்கள் வந்து தேவை செய்தி நமக்கு I want to thank God for this wonderful opportunity God has given us, and especially given me to share God's word before you this evening. And also I want to thank our Tamil Fellowship for giving me this opportunity. I was not expecting, but when he, day before yesterday when he visited our home, I said, why my name is on the, my name is there. Then he said, Akka, you will be preaching. So I thank you for this opportunity once again. And before I share God's word, I just want to briefly introduce myself. You may be thinking why I am speaking in English instead of Tamil, so I just want to briefly tell you something. My parents were first missionary of Friends Missionary Prayer Band. They are also FMPB missionaries. So my parents, they were the first missionary. They started in 1967, and my both parents, they were working in government job, and they resigned and came to serve the Lord. And that time I was 11 months baby. So all my education I had in North India, from first grade to 12th grade. Then after that I went for Bible college. So I never studied in South India. So, and also we were in, all my siblings and all, we were brought up in boarding school. So hardly 1 month or 1.5 months we spent with our parents. So only that time we used to speak in Tamil. So now slowly I'm trying to learn reading and all, but I'm not confident to speak preach in Tamil. So I'm sorry about that. I tried many times, but after hearing all of your Tamil and that, I think I cannot match with that. So I prefer us preach in English. God has been so good to us, and we have been here we came here on 1996. First time we came to Sarampur College when my husband was a student, we are FTA student, and then immediately he was appointed here as a teacher, and then we continued. In between we went for studies in US, but then again we came back here. So almost 26, 27 years we are in Sarampur College, and we have been so much blessed. We are grateful to God for that. And when Tavi asked me, Akka, give us one theme for today's fellowship. And immediately the first thought came to me on this: having confidence and strong willpower is a game changer. I chose this theme because I didn't know that I would be sharing, but simply I chose this one because many of you know, those who are senior students, that last 1.5 years I have been battling cancer. I'm a cancer survivor. It was the worst journey that I have gone through, and still I am going through. Every 3 months I have to go to bed off. And it has been very difficult for whole family, and even whole college was behind us, supported us in various ways. And this journey, when I just simply went to visit my sister in Chennai, and I just simply visited for 10 days. I booked my ticket. I just wanted to see my sister, and
trial patient, you do not have any medicine for your cancer. You are in trial, so we will try many medicine, and hopefully God will hear your prayer and He will heal you. That's what doctor said. And he was explaining many things, and we both couldn't understand anything because we were not expecting to hear that. And after when the doctors finished everything sharing, we both went to Ranipet Chapel and both cried and we prayed, Lord, we don't know what to do. Everything seems uncertain. And doctor said it will be a painful and difficult journey, and if you can complete the treatment, then you will be healed. If you discontinue, then it will be very difficult to save your life. And he said maximum 3 weeks it will take for your life. More than that you cannot survive. So I had no other choice than to complete the treatment, and the journey began. It was very painful. And meanwhile, my husband had to come here to take up the new responsibility as acting principal. So I was all alone. So that time I was thinking I may not be able to make it. So I went to Ranipet Chapel and I said, Lord, I can't do it. It's very difficult, very painful, and I'll be alone. I have no help. And other patients have 3 or 2 family members to help them, but for me I was alone because my sister could not come, my brother, and they are working, so they cannot come and stay with me. So it was a very difficult decision we had to take, and I was alone. And that time I went to chapel again and I prayed, Lord, I don't know how I'll do it, but give me the confidence I need that I can, and help me, give me the willpower to fight this battle. And with tears I prayed for confidence and also willpower to fight. And my grandchildren, they called and they also encouraged me. And when I came out from that chapel, I was a different person. I was totally a different person. And after that, one by one, the way God helped me to fight the battle. And the doctors were surprised. He said, other cancer patients, their cancer is not that serious. They gave up, many of them died, even in front of me in the same the guest house where I was staying, other patients, they were dying. Their patients, their dead bodies, they were taking. And I was alone, I was fighting the battle. And the prayer I prayed, simple prayer at the chapel, that Lord, give me the confidence and the willpower to fight the battle. And God gave me strength. And other patients in radiation, they were doing 270 points, 320 points, is the radiation points they gave. That much strong they gave that radiation. And I took 2,700, 2,900, and doctors were surprised how I could do it. And even on that table I was praying that Lord, give me willpower, give me confidence that I can do it, I can do it. And that helped me to complete the treatment successfully, and I came back. And still many are struggling, they are not able to complete. But I am here, I am alive, and doctor said I am doing much better than what he was expecting. So this confidence and willpower helped me to fight the battle. And that is very much lacking in every one of our lives, especially in our Christian walk. It's very much lacking. Every year students, they come with commitment, with zeal, and very excited to come and study in this historical institution. But at the end, we see slowly, one by one, they start going back to their home. They leave their studies. They leave ministry. Many of them, they graduated and they left the ministry because they don't have that willpower. They don't have the confidence in themselves, no confidence on God. So this theme that I have chosen, that having confidence and strong willpower is a game changer. That is very true. And if we understand that clearly, then not only here in our studies, but even when you are in your mission field, when you are in your church, or wherever God calls you for ministry, you will be able to face the challenges. You will be able to face all the difficulties and adventures and stay strong and serve the Lord till your last breath. So, here
that is in yourself, and when you are confident in God, then how God helps us. And we see that often when I travel by bus or flight or train, I just wonder that we do not know who is the driver, but confident that that person will take us in our destination. When we fly in the aeroplane, we know that it's risky, but still we have confidence in the pilot that they will take us to our destination. But in our spiritual life, how much confidence we have on God? Often our confidence is so low, that's why we give up. That's why we get discouraged. That's why our spiritual walk is not that fire we do not have, that Holy Spirit gives us. That's why our ministry is so shallow, our faith is so shallow, because we don't have that confidence on God. And here also we see the strong willpower. That when we have the strong willpower, that helps us to make the better decision in our life. Whatever decision we make, when we have that willpower, yes, I want to do it, I will do it, that will give us to make the decision rightly. Someone has sent a few years back, one person sent me a quotation. It says that if you don't want to do it, you will give excuse. But when you want to do it, you will find a way. When you don't want to do, you will give excuse. But when you want to do it, you will find a way to do it. That willpower when you have, that I want to do it, I want to complete it, I don't want to quit. I want to be successful in the ministry. I want to have that powerful prayer life. I want to learn the scripture so that when I'm facing any challenges, I'm able to withstand the Satan. So that power comes when we have that willpower to learn, to achieve, to be successful. And also we see that truly when we fight like this battle, then our perspective changes, our approach changes, our behavior, our attitude changes, and we can see that there is some difference in our life. That the joy in our heart will reflect on our face. We will not be sad, we will not have that fear in us, because our confidence in Him, confidence in ourselves, because God is with us, and also the willpower to achieve, that helps us to change the situation what we are facing in each and every day life. As I was thinking about this, truly the life is full of challenges, full of adventures in our life, and especially in the mission field, in the ministry when we are stepped out, our battle is with Satan. That is very difficult battle. That many other students here, arts and commerce students, they do not have that battle that we are facing here. Satan will be after us to discourage. Satan will be after us to separate us from God. Slowly as the years go by, our spiritual life will go down. We will be more focused on our assignments, our marks, our other curricular activities, and slowly our spiritual life will become slowly, it will go dim, and slowly we will be losing the power that only comes through Christ. So, in this situation, when you are not here, first year or second year, third year, fourth year, or NTH, just examine when you are sitting here as I share God's word, where I stand today. How much confidence I have, how much willpower I have to achieve, and that will change everything in our life. And I was thinking about one funny incident that happened in French Missionary Prayer that FMPB used to have conference in Danishville. So we were small children that time, and we used to sit on the conference first row. All children used to sit, all missionary children and the leaders' children, we all used to sit there. And when Uncle Sam from Hilson, he gave altar call, who wants to commit your life for God's ministry? So many people were coming forward, many youths, many couples, they were coming forward. And one very old couple in there, they were, I think, in their late 70s, they were very old. They could not even walk properly. They were also
come listen, uncle. Yes, Sam Thomas, he was the president. He asked, what do you want to do? What's your plan? They said in Tamil, கடவுளுக்காக சாகிறதுக்கு ரெடியா. We want to die for the Lord. கடவுளுக்காக உயிர் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். கமலேசன் அங்கிள் ஷோல்டரில் கை வச்சு தட்டி கொடுத்து சொன்னாங்க, சாகிறது ரொம்ப ஈஸி, கடவுளுக்காக போய் வாழ்ந்து காட்டுங்க. கடவுளுக்காக போய் வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அவருக்காக வாழ்ந்து காட்டுங்க. That's what he said. And that I was very small, and that still I can hear that sound in my ear every time when I feel that I can't do it, that I must live for God wherever I am. That's what God wants from us. So let's examine how my life is when I am here preparing myself for God's ministry. And as I was thinking about what passage to choose, I chose this very familiar passage, David and Goliath. It's from childhood we have been hearing, and we have memorized many times. You might have preached on this incident, that story, and many times we tell our children also about this story. It's a very familiar story, but few thoughts I want to share from that story that God spoke to me when I was going through difficult time that like you are going through. It's not just to boast or some pridefully I'm sharing, but just to illustrate, I just want to share one small incident that 2007, my husband already here 2004 went to US for his PhD studies. In 2007, we got my children and I got visa to go, and I never. So that was my first time flying. So I was so scared, and that also with 2 children. And it was 20 years back. So that time computer was not that much advanced like now. You all have no understanding. I didn't know anything about that. And English, I studied in a BBA and all English medium, but in American standard, I cannot compete with them. So I was so scared. I do not know English properly. I do not know computer. I never taken a flight, a long journey with 2 children, and financially we had no sponsor. All this pressure, but when we got visa, I wanted to be with husband and family together. We want to study there, so we are so excited. And when I was sitting in flight, I said, what am I going to do there? I do not know English, I do not know computer, I do not know anything. Then the doubt, the fear, it was like I was under pressure. I just wanted to say that, I just want to return. I don't want to go to US. I don't want to study. I just wanted to give up. And then I went there. I had no choice, so I went there just to keep my visa. I joined the college. And the first day in my class, when I was sitting, there were almost 86 students in one class. When I entered, every chair has mic, and we can talk. We can switch on the mic and talk to teacher. And then I saw the person who was sitting beside me. He was typing each and every word that professor was teaching. Every word. He did not miss single word. And instead of listening to lecture, I was just looking at him. My eyes was on him. That he is so fast. He is so good in English. He knows how to do it. How am I going to study? So I did not listen to any lecture, first lecture. But my focus was on him. And I was just comparing how I'm going to do it. And I was so scared. And finally the professor said, every week you will have online exam. And that online exam is very different than what you have here. That 1-minute question, 2-minute questions like that they give. And after 1 minute that question will just go up. We cannot can go back and check the answer, or again we cannot try. Once it's gone, it's gone. So I was so scared. I do not know computer.
coming here. So then I went to my room and I was so sad. I was sitting. And my children came and asked, Mom, what happened? I said, this is what happened. I don't think I'll be able to do it. Then my children, they made me to sit on a chair and they said, Mom, computer is not that difficult. Anytime you need help, we are there. And Mom, English is not, everybody do not know English like you are thinking. It's easy, Mom, you can learn. And they encouraged me. And then my husband said, just close all the windows and doors. Kneel beside your bed and pray. 2 days, I just knelt down, I cried, Lord, I don't know what to do. I don't know, my English is not good, my computer is not good, I do not know what I am going to do, I don't understand. That lecture is so, it's going above my head, I can't understand. 2 days I was fasting and praying. And when I got up from there, God helped me to complete that. And successfully I could complete and return to India. So when I was preparing this sermon today, often what we do that, in David's Goliath, this story, we see that lot of noise. Goliath is shouting, here people of Israel, they are fearful, they are just, they are talking to themselves, who will go? It's a lot going on, lot of noise. Many things going on in that camp. And in that moment, David appears there. God sends him, puts him there, in that position. He goes there because his father sends him. And we see this story, beautiful, lot of lessons. Sometimes when you have time, just read again and again, God will teach you so many lessons from this. And when I see that, what he hears, what he sees, what he says, how he acts, everything is just, that the standard is very high. We cannot even imagine in that situation, if I am there, I don't know how I will act, what I will hear, whose voice I will hear, what I will say. When we think about David and think about ourselves, we are not even close, we cannot even compare standing beside him and act like the way David did. But his life was totally changed because as we read, his confidence, his willpower, his determination, his focus, when we think about all that how God helped him to face the challenges and come out victorious. So when I was reading just few lessons that I learned, I just wanted to share with you. Very briefly I will tell, so because other things you can just keep on reading and God will teach you many more lessons. First thing that I learned is that always be prepared. Always be prepared. Many students who come here, they think that after coming here, teachers will prepare them for the ministry. It's not like that. That is there. But you prepare yourself for the battle. Because our battle is against Satan, against the principalities that Ephesians 6 talks about. It's not an easy battle. Don't wait for someone else to prepare you. You prepare yourself every day. Every day spend time. Prepare yourself for the battle. Prepare for the future ministry that God has kept for you. And we see here that he left his sheep with the keeper. He left all the things we see in verse 40 that for 22, that he left all the baggages also with the keeper. Everything he kept. But he took his sling, then the stick that he took, and then he went to meet his brothers. He did not leave his things because that is the weapon that he uses against the enemy. That he did not leave. He was prepared for that. He left all other things, but he did not leave the weapon that he uses to fight the battle. The weapon that he used to fight lion and bear. That same, he never left that. And he took it with him. Always prepared. Always he was prepared for the battle. We do not know what situation we will be. When we will get into trouble, we do not know. But if we are not prepared always, then we will get into trouble. If you have kept his sling with the sheep keeper and left,
he did not get discouraged. He didn't expect for all these things. His focus was what God is saying about it, what God is thinking about it, not what people. So if you are not appreciated, not wanted, if you feel that people do not understand you, don't worry about that. Just learn to shake it off and keep moving. Then only you can survive in this ministry that God has called you to do. And often my daughter used to say, when my husband used to share that, like this problem is going on, my daughter always used to say, Dad, know the difference between voice and noise. Whether it's a noise, if it is a noise, just give it. Don't pay attention to that. But if it's a voice, that means from God. God is speaking to you. Listen to that voice. And truly, if somebody cares for you, that is a voice. So all this noise you learn to discard and listen to the voice and keep moving, and God will help you. And also we see that, third, we see that our faith will be tested all the time. And Satan will keep on testing your faith. He will put you in a situation that our faith will be tested. And always I tell my friends and my family that Satan knows about us more than we know about ourselves. He knows our weaknesses. He knows where we will fall. He knows when we get stressed and when we will give up. He knows that. And there only he will attack. He will attack in that place. And so we have to be very careful that we should not give any chance to Satan to attack when we are stressed, when we are going through depression. That's how Satan attacks. That is how he works. So he knows us when we will fall. That's how he attacked Adam and Eve. That's how he did so many people in the biblical characters that we read. So that's how Satan works. So always be prepared that our faith will be tested. So how strong I'm standing in the Lord. That always we must keep checking. And then next we see that value every experience that comes on your way. Every past life you had. That lion and bear experience helped him to stand before the Goliath. Maybe God will use some of the experience that you are facing for your future ministry. So don't take it as a burden, but take it as a blessing. All this experience, food is not good, place that you are staying is not good. All this is experience for the future ministry. Maybe you do not know where God will put you in the future ministry. Like these missionaries do not know where they will go, where they will stay, where the next meal where they will eat. Do not know. That kind of places people, missionaries work. You do not know where they will end up. So all this experience, take it as a blessing, not as a burden. When you take it as a blessing, you will not give up. You will not quit. You will not discourage. But you will encourage, and you will encourage others also. Because all this experience will help you for the future ministry. And also, we can go on and on, but just one more lesson I just want to tell you that how much we know God's power. And we see in this story that David knew who God is, his power. But often what we do that we underestimate God's power, or we ignore, or sometimes we don't understand clearly. But David's life, we see that he knows who God is. That's why when Goliath was blaspheming, when he is speaking against his God's name, he could not stand because he knows the power of God. Often we think that we know God. Even Eli's son in 1 Samuel chapter 2, Eli's son, it says that they were in the temple, priest's son, and they were serving in the temple, but in chapter 2 it says that they did not know the Lord. They did not know the Lord. Clearly it says that in chapter 2. Many times we think that we are from church, we are from Christian family, our parents are in the ministry, we know God. But do we really know God? Do we really know His power? When we think very deeply, when we have time, just think how much I know Him. How much I know Him. Until
And this victory, everything we say that, everything for God's glory. His focus was there. He did not focus on Goliath, how much weapon he has, how much power he has, how many people he has. He did not focus on that. What Goliath has, he had nothing to do. But he was focusing on who is with me. Who is with me. And that God's power he knew it. And that's how he could face the challenges. He never been to battle. He never wore all this used weapons. But he could stand it because he knew the power of God. So friends, as we are preparing here for the ministry, we do not know what kind of ministry is waiting for us. We do not know where God will take us. Don't live a shallow Christian life, or don't just serve God because we have no other way to go. But serve God with power that only Holy Spirit gives. Serve God wholeheartedly. When your focus is on Him, then you will not complain about anything else. People of Israel, no food, no meat, no this one, that one, their focus is on material things. They were looking at the problem, not the promise. Many times we also do it, that's why we give up. But our prayer is that when you are studying here, you have started, some are going through this and some will be completing this year. Just examine yourself. Where do I stand? My confidence in myself, in my God, my willpower to serve God. And at the end, I just want to say that this having confidence and strong willpower is a game changer. But if you want success, if you want victory, then you must have a strong relationship with the Lord. The more and more you come closer to Him, He will give you courage, He will give you the right word to speak, He will give you language, He will provide your need, He will do everything when you seek Him. And He will help you to finish your study successfully and go and serve God wherever He has called you. Just I want to finish it with one small personal illustration. When I was doing my theological studies in South India, and Bible college, during summer holidays they asked us to go and do some practical work. So I was so eager to serve God when my parents started the ministry, Periyamala area, the Dharmagiri district. So I asked 2-3 friends to come and join with me, and we decided to go and have vacation Bible school in different places, like Periyamala, Betamangalam, and this that is very difficult area. Missionaries, they know, very difficult area. 8 miles we had to walk, carrying all our various material. So like these difficult places, but I was so determined that I will go and serve all these places where my father brought. So I asked these friends to help me, and we prepared material, and we were so confident that we will finish all that and successfully we will do it. And I told my dad, and he was very excited. And then we went there, and one by one we finished 5 places we had a vacation Bible school. And it went very well, it was very successful. And I was so eager to come and share with my father how everything went on. So I came home and I saw that daddy, he went somewhere for ministry, so he was not there. So I went to
also. Still when I say that, I get shivers. Our ministry, our studies, our life, we may think that everything is going okay or fine or excellent. Just see on me how it is. The more you kneel before God, He will help you to shine. He will help you to stand. More than what you imagine, He will use you. So as you are preparing here, so let's learn from David's life and pray to God, Lord, help me that I may not just simply finish and go from here, but I may complete it, successful in everything that we have entrusted to me. And God will bless you. May God bless us all. மத்தியிலே நல்ல ஒரு அருள் செய்தியை நமக்கு வழங்கின அன்பு அக்காவுக்கு நன்றி தெரிவித்துக் நம்ம வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதிலே நம்பிக்கை உறுதியோடு இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்களோடு வேத வார்த்தைகளை நமக்கு சொல்லித் தந்தார்கள். இப்பொழுதும் நம் மத்தியிலே துணைத் தலைவர் நம்ம சகோதரர் அதிசயமணி அவர்கள் வந்து நன்றி உரையாற்றுவார். நன்றியுரை கொடுப்பதாக ஒரு சில அறிவுரைகள் அண்ணன் கொடுப்பாங்க. அறிவுரைகள் மட்டும். உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா உங்கள் ரூம்மேட் கிட்ட சொல்லுங்க. இல்லை ஏதாவது மெடிசன் வேணும் வாங்கிட்டு வரணும்னா அண்ணமார்கள் இருக்கும், என்கிட்ட கொஞ்சம் மெடிசன் இருக்குது, ஸோ வேணும்னா சொல்லுங்க. சொல்லாமல் இருக்காதீங்க, ரூம்லேயே இருக்காதீங்க. மேக்ஸிமம் எல்லா பசங்களோடையும் சேருங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த 4 வருஷமும் நல்லதாக இருக்கும். ரெண்டாவது, லீவ் லெட்டர் எழுதும் போது த்ரூ த வைஸ் பிரின்சிபல் த்ரூ த வார்டனும் சாப்டனும் ஒரே இதில் போட்டு எழுதணும். சரிங்களா? அடுத்தது, வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, சப்போஸ் அந்த மாதிரி காரியங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் அட்வைசரி கிட்ட போய் முதல்ல பேசுங்க. அதுக்கப்புறம் சார்கிட்ட போய் பேசுங்க. அதுக்கப்புறம் எழுதுறது எப்படின்னா அட்வைசர்கிட்ட ஃபஸ்ட்டு கையெழுத்து வாங்கணும், அதுக்கப்புறம் தான் வார்டன், அதுக்கப்புறம் தான் சார்கிட்ட போகணும். சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். இங்கே உள்ள ப்ரொசீஜர். மற்றொரு காரியம், வேற ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப முடியலை, இல்லை மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, யாரையா பேசணும்னு தோணுச்சுன்னா, பிரைசன் ரூம் நம்பர் வந்து 57, என்னோட ரூம் நம்பர் 55. உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும்னு தோணுச்சு, இல்லை மேற்கொண்டு ஏதாச்சும் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஏதாவது புரியலைனாலும் வாங்க. அசைன்மெண்ட் ஏதாச்சும் ஒர்க்கு ஹெல்ப் வேணும், ஏன்னா இப்போ ஃபுட் நோட் பிப்ளியோகிராஃபிலாம் போகணும், சார் தான் சொல்லி கொடுப்பாங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆர்வம் இருக்கலாம், அவன் வந்து ஃபுட் நோட் பிப்ளியோகிராஃபியில் அவன் கொஞ்சம் நல்லா போடுவான், எனக்கும் கொஞ்சம் தெரியும். அதை வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணி, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க. எங்கள் சீனியர் பசங்க எல்லாருமே இருக்கும், எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம், எல்லாருமே ஓப்பன் மைண்டடாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு இந்த 1 வருஷம் ஃபுல்லாக நாங்கள் இருக்க போகிறோம், இப்போ 4th இயர் ஃபுல்லாகவே இருக்க போகிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எதுவுமே பயப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க. சில நேரத்தில் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கும் போது அது கொஞ்சம் அழுத்தமாகவும் இருக்கும், பாரமாகவும் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்கள் ரூம்மேட்டு கூட மேக்ஸிமம் மிங்கிளாக பழகுங்க. ஏன்னா உங்களுக்கு செகண்ட் இயர் போட்டிருப்பாங்க, இல்லை உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அவங்க கூட ஜாலியாக பேசுங்க. அவங்களோட கல்ச்சர் எப்படின்றத கற்றுக்கோங்க. இங்கே வந்துக்கிறது எல்லாமே ஒவ்வொரு கல்ச்சரு, இல்லை ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம படிக்க தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒவ்வொரு பாடத்தை சொல்லி கொடுக்கும். அதனால் எவ்வளோத்துக்கு நீங்கள் கற்றுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நம்ம மிஷியன் ஃபீல்டுக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, யாரை பார்த்து நம்ம பேசினாலும் நமக்கு அது பிரயோஜனமாக தான் இருக்கும். கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் சும்மாலாம் போகாது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் குழப்பம் இருந்துச்சு, எந்த இது இருந்தாலும் எங்ககிட்ட வந்து பேசுங்க. ஏன்னா பேசும்போது சில நேரத்தில் பாரங்கள் குறையலாம், அதனால் பேசுங்க. அப்படி முடியலாம் தங்கச்சிமார்கள்லாம், அக்காமார்கள்லாம் அக்கா வீட்டுக்கு போகலாம். அக்கா ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டு போங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பேசணும்னா அவங்களும் பேசுவாங்க. சரிங்களா? நன்றி உரை வந்து தலைவருக்கு ரொம்ப நன்றி. முதலாவது ஆண்டவர் நமக்கு இந்த ஆராதனை நடத்தி தந்தார், அதுக்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நமக்கு தெய்வ செய்தியாளர் அக்காவுக்கு மிக நன்றி. மற்றும் உழைத்த 2ஆம் ஆண்டு மாணவர்கள் இந்த போர்டெல்லாம் அவங்க தான் ரெடி பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் சில காரியங்கள் உங்களுக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் நம்ம சாம் தான். ஸோ அவங்க உங்களுக்காக பிரயாசப்பட்டு ஏதாச்சும் உங்களுக்கு புதுசாக கொடுக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு எடுத்த சாமுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் எங்கள் 4ஆம் ஆண்டில் சேர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஒரு சிறிய உணவு
ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்காக உழைத்த ஜாஸ்பருக்கும் நம்ம ஆலன் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. சாம் அண்ணன். இந்த கூடுகை நிறைவாக யாவரும் ஜெபம் செய்வோம். வாழ்வு என்னும் படகிலே நம்பிக்கையின் நங்கூரமாக எங்களோடு இருந்து எப்பொழுதும் எங்களுடைய வாழ்விலே பயணித்து வருகின்ற ஜீவனுள்ள அன்பு நல்ல ஆண்டவரே, கடவுள் தந்த இந்த ஆசீர்வாதமான மாலை பொழுதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். தமிழ் சங்க மாணவர்களாக சிராம்பு குடும்பமாக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடவும் இறை வசனங்களை அளிக்கவும் கடவுள் நம்பிக்கையின் அரணானவர் என்பதை உம்முடைய மகளுடைய செய்தியின் வாயிலாக நாங்கள் புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தந்தீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். அன்பின் கடவுளை கற்றுக்கொண்ட வார்த்தைகளை எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய மனதிலே நாங்கள் பதித்துக் கொண்டு அதை எங்களுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். தாவீதை போல எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமுடையவர்களாக இருக்கவும் ஆண்டவரே, நாங்கள் புகழ்ச்சியை விரும்புகின்றவர்களாக பாராட்டுகளை விரும்புகின்றவர்களாக இல்லாமல் எதை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக நாங்கள் செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பல வேளைகளிலே சோதனைகள் எங்களை சூழ்ந்து வரலாம். ஆனாலும் சோதனைகளை நாங்கள் வென்று அதை எங்களுடைய சாதனைகளாக மாற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுதல் செய்கின்றோம். தாவீதை போல நாங்கள் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யும். எல்லாவற்றிற்கும் மேலாக உறுதியான நம்பிக்கையை உம்மிடத்திலே நாங்கள் கொண்டிருக்கவும் அந்த நம்பிக்கையின் வழியாக இந்த கல்லூரியிலே நாங்கள் படித்து எங்களுடைய கல்வியை நாங்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்து எங்களுடைய எதிர்கால ஊழியத்தை நாங்கள் தொடர்வதற்கு இந்த கல்லூரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைய ஆண்டவர் உதவி செய்யும். அன்பின் ஆண்டவரே, இந்த கூடுகையிலே கடந்து வந்த அனைவரையும் ஆண்டவருடைய கரங்களிலே தருகின்றோம். அருமையான நம்முடைய மகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இன்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் சாட்சியாக அவர்களை நிறுத்தி இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய கணவனாரை ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களுடைய கல்லூரியிலே அவர்கள் தொடர்ந்து தலைமை பொறுப்பு எடுத்து செய்கின்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் வெற்றியை கட்டளையிடப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த வருடத்திலே எங்களுடைய கல்லூரி அநேக காரியங்களை எதிர்கொள்ள இருக்கிறது. குறிப்பாக கான்வகேஷன் போன்ற காரியங்களை எங்களுடைய கல்லூரியின் சார்பாக நாங்கள் நடத்துகின்ற வேளையிலே உங்களுடைய மகனுக்கு ஆண்டவர் தெய்வீக ஞானத்தை அதிகமாக தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். அன்பு சகோதரிக்கு ஆண்டவர் நல்ல உடல் நலத்தை தாரும். அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களாகி எங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய கரத்திலே தருகின்றோம். எங்களுடைய பெற்றோருக்காக உடன் பிறந்தவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். தூரத்திற்கும் பக்கத்திற்கும் சமீபமாக இருக்கிற ஆண்டவர் எங்களுடைய எல்லாருடைய குடும்ப அங்கத்தினர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். தொடர்ந்து இந்த கல்லூரியிலே நாங்கள் நல்ல முறையிலே படித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நடைபெறுகின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்படைக்கின்றோம். இவைகளை இறைவனிதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் வழியாக வேண்டுகின்றோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்முடைய எப்பொழுதும் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தை எப்பொழுதும் பெறுவோம்.
சில அறிவிப்புகள். வருகிற வாரத்திலிருந்து நமக்கு தமிழ் சங்கமானது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திலே நடைபெறும். அந்நாட்களில் நமக்கு உணவுகள் வழங்க சூழ்நிலை இருந்தால் நேரங்கள் மாற்றப்படும். இல்லாவிட்டால் நமக்கு இரவு உணவுக்கு பிற்பாடு தமிழ் சங்கத்துறையானது ஆரம்பித்து நடைபெறும். அது மாத்திரமில்லாமல் இப்பொழுது நமக்கு சிறு உணவு உங்களுக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைக்கிறோம். ஆகவே யாரும் வந்து பங்கு பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களுக்கு கேட்கப்படுகிறது. அதை முடித்தவுடன் முதலாம் ஆண்டை சேர்ந்தவர்கள் நீங்கள் அதில் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கழுவி வைத்துவிட்டு செல்லும்படியாக அன்போடு மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்களுக்கு இன்னும் வருகிற நாட்களில் யார் ஆராதனை நடத்துவா என்கின்ற காரியங்களை குறித்து என்பதாக உங்களுக்கு குரூப்பில்